டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கூலி படம் 1000 கோடி ரூபாயை வசூல் பண்ணக்கூடிய படமா இருக்குமான்னு திருநெல்வேலியிலிருந்து அருள் ஐயப்பன் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூலை தொட்டிருக்க வேண்டிய படம். சில பல காரணங்களால் அது மிஸ் ஆயிடுச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருக்கும் கன்னட நடிகர் ராஜ்குமாருக்கும் இருக்கிற பாச உறவை பத்தி சொல்லுங்கன்னு பிரான்ஸ்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. கன்னட பட உலகின் முடிசூடா மன்னராக இருந்த ராஜ்குமாருக்கும் நடிகரும் சிவாஜி கணேசனுக்கும் இடையே மிகச்சிறந்த நட்பு இருந்தது. அதுக்கு சாட்சியாக இந்த புகைப்படத்தையே சொல்லலாம். இந்த புகைப்படம் பார்த்திங்கன்னா சிவாஜியுடைய அன்னை இல்லத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம். இதில் தன்னுடைய மனைவியோடு ராஜ்குமார் சிவாஜியுடைய குடும்பத்தினரோடு அமர்ந்திருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மிகச்சிறந்த நட்பு இருந்ததுனால தான் ராஜ்குமாருடைய மகனான புனித் ராஜ்குமார் கல்யாணத்துக்கு நேரிலே சென்று கலந்து கொண்டார் சிவாஜி. இளையராஜா சாரோட சில பாடலை சுப்பிரமணியபுர படத்துல சில சீன்ஸ்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்காக இளையராஜா சார் கிட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கினாங்களா, இல்லைனா இளையராஜா சார் அந்த ப்ரொடக்ஷன் மேலே ஏதாச்சும் கேஸ் போட்டாங்களான்னு மலேசியாவிலேருந்து திருமுருகன் கேட்டிருக்காங்க. சுப்பிரமணியபுரம் படத்திலே இளையராஜாவுடைய பாடல்களை பயன்படுத்தியவர்கள் ஒன்று இளையராஜாவுடைய முன்னுரிமையை பெற்றிருக்க வேண்டும். இல்லைன்னா இளையராஜா இப்போ தீவிரமாக இருக்கிற மாதிரி அப்போ தன்னுடைய பாடல்களை பயன்படுத்துவோர் மீது தீவிரமாக நடவடிக்கை இல்லாத நிலையிலே இருந்திருக்க வேண்டும். அடங்காதே 1000 ஜென்மங்கள் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிச்சா, அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு மார்த்தாண்டம்ல இருந்து ரஜித் கேட்டிருக்காங்க. 1000 ஜென்மங்கள் அடங்காதையா 2 படங்களுடைய படப்பிடிப்பு முடிந்து பல வருடங்கள் ஆகின்றன. ஆனாலும் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பொருளாதார ரீதியாக அவங்க எதிர்பார்த்த பணம் அந்த படத்தின் மூலம் கிடைக்காதது தான். ஏவிஎம் ராஜன் சாருக்கு வெள்ளி விழா படமா அமைந்தது எதுன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சக்கரம் திரைப்படம் தான் ஏவிஎம் ராஜனுடைய 25வது திரைப்படம். மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த படமும் கூட. ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் சார் கமல்ஹாசன் சாரை மீட் பண்ணி ரஜினிகாந்த் சார் அண்ட் கமல்ஹாசன் சாரை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அது உண்மையா? அண்ட் இந்த படத்தை கைதி 2 படத்தோட ஷூட்டிங்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமேன்னு காஞ்சிபுரம்லேருந்து மோகன் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிருக்க இந்த 2 கேள்விக்கும் இப்போ வலைதளங்களில் பலர் பதில் சொல்வதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்கிறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மாதம் போன பிறகு பதில் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ரஜினி சார் நடித்த நான் போட்ட சவால், ரங்கா, தாய் வீடு இந்த 3 படமும் அந்த காலத்தில் வெற்றி படமாக அமைஞ்சுதான்னு விருதுநகர்லேருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற நான் போட்ட சவால், தாய் வீடு, ரங்கா ஆகிய 3 படங்களில் நான் போட்ட சவால் படம் மட்டும்தான் சரியாக ஓடலை. மற்ற 2 படங்களும் வெற்றி படங்களாகவே அமைந்தன. டத்தோ ராதா ரவின்னு எல்லாம் படத்தோட டைட்டில் கார்டில் வருது. டத்தோனா என்னன்னு நாகம்பாலிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. மலேசியாவில் பிரமுகர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு பட்டம் தான் டத்தோ என்ற பட்டம். அந்த பட்டம் ராதாரவிக்கு கொடுக்கப்பட்டதன் காரணமாக தான் அவருடைய படங்களுடைய டைட்டிலில் டத்தோ ராதாரவி என்று இடம்பெறுகிறது. ஓடிடியில் ஆபாச வசனங்களை தடை செய்ய முடியுமான்னு கோவைப்புத்திலேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள சட்டத்தின்படி ஓடிடியில் ஆபாச வசனங்களை தடை செய்ய வாய்ப்பில்லை. தமிழ் படத்துக்கான ரிவ்யூவர்ஸை ஒழுங்குபடுத்துறதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கான்னு ஸ்ரீலங்காலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தமிழ் திரைப்பட விமர்சனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு எங்கிட்ட 1000 யோசனைகள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் செயல் வடிவத்துக்கு கொண்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டம். நடிகை வனிதா இப்போ எங்கே எப்படி இருக்காங்க, அவங்களோட இன்டர்வியூஸை எப்போ எதிர்பார்க்கலாம்னு கோவைப்புத்திலேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நடிகை வனிதா இப்போ கேரளாவில் இருக்காங்க. அவங்களுடைய நேர்காணல் நிச்சயமாக சாய் சித்ராவிலே இடம்பெறும். சூரியவம்சம் 2 படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அண்ட் அந்த படத்தில் யார் யார் நடிக்க போகிறாங்க அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. சூரியவம்சம் 2 படத்தில் சூரியவம்சம் பார்ட் 1 படத்தில் நடித்த சரத்குமார், தேவயானி ஆகியோருடன் ஜீவாவும் இணைந்து நடிக்க இருக்கிறார். அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறவர் பிரபு சாலமுடைய உதவி இயக்குனர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் தன்னுடைய உதவி இயக்குனர் அந்த படத்தை இயக்கப் போகிறார் அப்படின்றது பிரபு சாலமனுக்கே தெரியல அப்படின்றது தான் ஆச்சரியம். கன்னட நடிகர் ராஜ்குமார் எந்த படத்துலையாவது பாடியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. கன்னட நடிகரான ராஜ்குமார் கர்நாடக சங்கீதத்திலே தேர்ச்சி பெற்றவர். பல படங்களில் அவர் பாடியிருக்கார். அவருடைய ஏராளமான பாடல்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன. நீங்கள் பத்திரிகையாளராக ஆரம்பித்து இப்போ யூடியூப் வரைக்கும் வந்திருக்கீங்க. நீங்கள் பயணித்த எந்த ஒரு துறைக்காவது நேஷனல் அவார்டு இல்லைனா ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கீங்களான்னு காஞ்சிபுரம்லேருந்து வேல் கேட்டிருக்காங்க. பத்திரிகை தொடர்பாளனாக, பத்திரிகையாளனாக, உதவி இயக்குனராக, தயாரிப்பாளராக, நடிகராக, இயக்குனராக, யூடியூபராக என்று இந்த திரையுலகத்திலே நான் பல தளங்களில் பயணம் செய்திருக்கிறேன். இந்த பயணத்திலே நான் பெற்ற மிகப்பெரிய விருதுன்னா அது தமிழ்நாடு அரசு வழங்கிய கலைமாமணி விருது மட்டுமே. நடிகை தேவயானி மேம் மொத்தமாக எத்தனை படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்களோட 100வது படம் என்ன தஞ்சாவூர்லேருந்து அசோக் கேட்டிருக்காங்க. தேவயானி இதுவரையிலே 93 படங்களில் நடிச்சிருக்காரு. இன்னும் 7 படங்களில் நடித்து முடிச்சிட்டாருன்னா
தன்னுடைய 100வது படத்தை அவர் நிறைவு செய்து விடுவார். கௌதம் கார்த்திக் சார் கிட்ட கார்த்திக் சாரை பற்றி நலம் விசாரிச்சிங்களான்னு கோவைப்புத்திலேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நவரச நாயகன் கார்த்திக் அளவுக்கு கௌதம் கார்த்திக் எனக்கு பழக்கம் கிடையாது. அதன் காரணமாகத்தான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கார்த்திகனுடைய உடல்நலத்தை பற்றி என்னால் விசாரிக்க முடியல. தேங்காய் ஸ்ரீனிவாசன் எந்த நடிகரோட அதிகமாக ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தேங்காய் சீனிவாசன் மிக அதிகமாக ஜோடி சேர்ந்து நடித்ததுன்னா அது மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரோடு தான். நடிகர் விக்ராந்த் இப்போ படங்களில் நடிக்கிறாங்களான்னு சென்னையிலேருந்து சௌமியா கேட்டிருக்காங்க. தி கில்லர் மேன் மற்றும் வில் ஆகிய 2 படங்களில் இப்போ விக்ராந்த் நடித்து கொண்டிருக்கிறார். பணத்தை கொடுக்கறது மட்டும்தான் ப்ரொடியூசரோட வேலையா இல்லை வேற ஏதாச்சும் வேலை இருக்கான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஒரு தயாரிப்பாளருடைய வேலை அப்படின்றது பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை. ஆனால் இப்போ பல தயாரிப்பாளர்கள் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பட தயாரிப்பாளர் கதை விவாதத்திலிருந்து எந்தெந்த நட்சத்திரங்களை படத்தில் நடிக்க வைக்கலாம், யாரை டைரக்டராக போடலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கூட கவனம் செலுத்துவாங்க. இப்போ அதிலெல்லாம் தயாரிப்பாளர்கள் போதிய கவனத்தை செலுத்துவதாக தெரியல. அதுக்கு அவங்களுக்கு நேரம் இருப்பதாகவும் தெரியல. அடுத்து இன்று ஒரு தகவல். பா. நீலகண்டனுடைய இயக்கத்திலே உருவான சங்கே முழங்கு படத்தில் அந்த படத்துடைய கதாநாயகனான எம்ஜிஆர் குடித்து விட்டு ஒரு பாடலை பாடுவதைப் போல ஒரு காட்சி. அந்த பாடலை எழுதுவதற்காக வாலியை வர சொல்லியிருந்தார் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன். அந்த தகவலை கேள்விப்பட்ட எம்ஜிஆர், இந்த பாட்டை எழுதுறதுக்கு வாலி வேண்டாம், நான் அவர்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திக்கிறேன், கவிஞர் கண்ணதாசனை அழைத்து இந்த பாடலை எழுத சொல்லுங்கள் என்றார். பாடலுக்கான சூழலை பற்றி கண்ணதாசன்கிட்ட விளக்கி சொன்னதுக்கு பின்னால், இது குடிச்சிட்டு பாடுற பாட்டு தான், ஆனால் குடிக்கு எதிரான பாட்டாக அமைய வேண்டும் கவிஞரே என்று ஒரு கோரிக்கை அவரிடம் வைத்தார் எம்ஜிஆர். மதுவுக்கு ஏது ரகசியம், அந்த மயக்கத்தில் எல்லாம் அவசரம், மதுவில் விழுந்தவன் வார்த்தையை மறுநாள் கேட்பது அவசியம் என்று அந்த பாடலிலே எழுதிய கவிஞர் இன்னும் சில முக்கியமான வரிகளையும் அந்த பாடலிலே சேர்த்திருந்தார். குடியின் தீவிரத்தை மிக அழகாக எடுத்து சொல்கின்ற வரிகளாக அந்த வரிகள் அமைந்தன. நாணமில்லை வெட்கமில்லை போதை ஏறும்போது, நல்லவனும் தீயவனே கோப்பை ஏந்தும் போது என்று கண்ணதாசன் எழுதி முடித்த உடனே, இந்த பாடலை கண்ணதாசன் எழுத வேண்டும் என்று நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா என்று அந்த படத்தினுடைய இயக்குனரான பா. நீலகண்டன், இசையமைப்பாளரான MS விஸ்வநாதன் இருவரையும் பார்த்து கேட்டார் எம்ஜிஆர். குடிபோதையை பற்றி கவிஞருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் குடிபோதைக்கு எதிராக இவ்வளவு அழகாக அவரால் எழுத முடிந்தது என்று எம்ஜிஆர் சொன்னபோது அவருடைய கருத்தை படத்தினுடைய இசையமைப்பாளரான MS விஸ்வநாதன், இயக்குனரான பா. நீலகண்டன் இருவருமே ஆமோதித்தனர். அடுத்த சாவி சித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் பாடகரும் இசையமைப்பாளருமான VV பிரசன்னா. என் மனசில் நீயேதானா, உன் மனசில் நானேதானா, முளைச்சு மூணு எனைய விடல, கருவ மொலக அழகி விடல, கூட மேல கூட வச்சு கூட நூறு போறவளே. மிக குறுகிய காலத்திலேயே இளையராஜா, டி. ராஜேந்தர், R.A. ஜெயராஜ், இமான், GV பிரகாஷ் போன்ற தமிழ் சினிமாவின் பல முக்கியமான இசையமைப்பாளரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் பிரசன்னா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளில் 4000க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களை பாடியுள்ள VV பிரசன்னா ஒரு இசையமைப்பாளரும் கூட. பின்னணி பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் VV பிரசன்னா. சாய் வித் சித்ரா. எந்த வயசுல இசை உங்களை ஈர்க்க ஆரம்பிச்சது? அம்மா பாடுவாங்க சார். அம்மா பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் வீட்டில் ஏதாவது பூஜைன்னா சங்கீத சேவாம் சமர்ப்பயாமி அப்படின்னு ஒரு கட்டம் வந்து நிற்கும். அப்போ கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க பாடி ஆகணும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.